வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் லா டாக்ஸ். நான் உங்கள் சட்டத்தரணி ரோஷான் ஃப்ராஷ். ஒரு சமூக ஊடக பதிவு உங்களை நீதிமன்றம் வரை கொண்டு போகலாம். சோஷியல் மீடியால பேசும் முன், போஸ்ட் போடும் முன் இந்த வீடியோவை கண்டிப்பா பாருங்க. ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட், ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ், ஒரு யூடியூப் காமெண்ட், ஒரு டிக்டாக் ரீல் இதெல்லாம் உங்களை நீதிமன்றம் வரை கொண்டு போகும் என்று தெரியுமா? These were just social media posts. Now they are exhibits in a court of law. The consequences are very real. இன்று நாம் பேச போக்கும் விடயம் டெஃபமேஷன் லா, அவதூறு சட்டம். சோஷியல் மீடியால நாம் விரும்பிய எல்லாவற்றையும் ஷேர் செய்கிறோம். யாரை பற்றியும் எதை பற்றியும் காமெண்ட் செய்கிறோம். ஆனால் அதில் தவறான ஒரு வார்த்தை, பொய்யான ஒரு குற்றச்சாட்டு, அபத்தமான ஒரு மீம் அல்லது வீடியோ ஒருவரின் வாழ்க்கையை பாதிக்கலாம், உங்களையும் சட்ட பிரச்சனையில் சிக்க வைக்கலாம். டெஃபமேஷன் என்பது ஒருவரை பற்றி பொய்யான தகவலை பொதுவெளியில் சொல்லி அவரின் நற்பெயருக்கு சேதம் செய்வதாகும். இலங்கையில் டெஃபமேஷன் லா எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். ஆண்டின் சட்ட திருத்தத்தின் பின் இலங்கையில் டெஃபமேஷன் ஆனது ஒரு கிரிமினல் குற்றமாக கருதப்பட மாட்டாது. ஆனால் அவை சிவில் குற்றங்களாக கருதப்படும். அதாவது பாதிக்கப்பட்டவர் உங்களுக்கு எதிராக நீதிமன்றில் சிவில் வழக்கொன்றை தாக்கல் செய்யலாம். அவ்வழக்கில் நீங்கள் குற்றவாளியாக காணப்படும் இடத்து நீதிமன்று உங்களை பாதிக்கப்படுத்தவரிடம் மன்னிப்பு கேட்க சொல்லலாம். அப்பதிவை பொதுவெளியில் இருந்து நீக்கச் சொல்லலாம். அவ்வாறு அவரின் நல்ல பெயர் உங்கள் பதிவால் பாதிக்கப்பட்டுள்ளது என நிரூபிக்கப்பட்டால் நீங்கள் நினைத்து கூட பார்க்காத மிகப்பெரிய தொகை கூட கட்ட வேண்டி வரலாம். நான் டெஃபமேஷன் சம்பந்தமான விடயங்களை பதிவேற்றவில்லை, நான் ஷேர் தான் செய்தேன், நான் ஃபார்வர்ட் தான் செய்தேன் என சட்டத்தின் பிடியிலிருந்து நிச்சயமாக பாதுகாப்பு தேட முடியாது. மேலும் இச்சட்டத்திற்கு வலுச்சேர்க்கும் விதமாக இப்போது ஆன்லைன் சேஃப்டி ஆக்ட் 2024 இப்போது அமுலில் இருக்கிறது. இச்சட்டத்தின் கீழும் தற்போது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஹார்ம்ஃபுல் போஸ்ட்ஸ், டெஃபாமேட்டரி கான்டென்ட் போன்றவற்றிற்கு ஆக்ஷன் எடுக்கலாம். டெஃபமேஷன் பற்றிய இந்த லா நியூஸ் பேப்பர், டிவி, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப், டிக்டாக் போன்ற எல்லாவற்றிற்கும் அப்ளை ஆகும். சோ சோஷியல் மீடியாவில் எப்படி சேஃபா இருக்கலாம்? இந்த 5 விஷயங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஆதாரம் இல்லாம யாரையும் அக்யூஸ் பண்ணாதீங்க. பர்சனல் அட்டாக்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. கோபத்துல போஸ்ட் பண்ணாதீங்க. ஷேர் அல்லது ஃபார்வர்ட் பண்ணும்போது இருமுறை நல்லா திங்க் பண்ணு. விமர்சனங்களை ஃபேக்ட்ஸ் பிளஸ் ரெஸ்பெக்டோட சொல்லுங்க. Always remember this one lines guys. உங்களுக்கு பேச உரிமை இருக்கு, ஆனால் அதற்கு சட்ட எல்லையும் இருக்கு. பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட்ல உங்கள் ஒபினியன் சொல்லுங்க, ஆனா ரெஸ்பெக்ட்ஃபுல்லா சொல்லுங்க. மேலும் இது போன்ற சட்ட விளக்கங்களை அறிய இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனையும் தட்டிவிட்டு போங்க. நன்றி. பாருங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவோடு சந்திப்போம். இது உங்கள் லா டாக்ஸ். நான் உங்கள் சட்டத்தரணி ரோஷான் ஃப்ராஷ்.